இன்றைக்கி என்ன டைட்டில்னா கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கில்லர் இன்ஸ்டிங்க்ட், கில்லர்னா கொலைகாரர் இல்லையா? அவனுக்கு உள்ள இன்ஸ்டிங்க்ட்னா உள் தூண்டல், உள் மனதுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கிறது, உள் உணர்வு அல்லது உள் தூண்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், எனி ஒன் ஹூ ஹேட்ஸ் ஹிஸ் பிரதர் இஸ் அ மர்டரர். தன்னுடைய சகோதரனை காரணமின்றி பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கே யோவான் சொல்கிறாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொன்னார், காரணமின்றி தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜீரோவுக்கு போயிட்டாங்க. இவர்களை விட பல மடங்கு அன்புள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்பை போதிக்கிறவர்கள் யாரும் அன்பை தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுவதில்லை. புத்த மதம் என்ன சொல்லுது தெரியுமா? உயிர்களை கொல்லாமை அப்படின்னு சொல்லுது. அதனால் புத்த பிக்குகள்னு இருப்பாங்க. அந்த புத்த பிட்சுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மயில் தோகையை வச்சு ஒரு விசிறி மாதிரி செஞ்சுக்குவாங்க. அவங்க நடக்கும்போது முன்னாடி அப்படியே விசிறி விட்டுக்கிட்டே நடப்பாங்க. ஏன்னா எறும்பு சின்ன உயிரினங்கள் தங்களுடைய காலில் பட்டு மிதிப்பட்டு செத்துடக்கூடாதாம். ஆனால் இலங்கையில் தமிழர்களை இனப்படுகொலை செய்ததில் பெருவாரியானவர்கள் இந்த புத்த பிக்குகள் தான். மிகப்பெரிய அநியாயத்தை செய்தார். அதேமாரி சமண மதத்தை சேர்ந்தவர்களை பூரா கொலை செய்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் சமண மதங்களால் கழுவேற்றி கொண்டார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. சரி, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிலுவை போர்கள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கலையா அவங்களோட சண்டை போட்டு காலி பண்ணணும். இன்றைக்கி இஸ்ரேல் நாடு என்ன பண்ணுது? மோடியோட கை கோத்துக்கிட்டு இருக்கு. தீவிரவாதத்தை ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை காட்டிக்கிட்டு இருக்கான்? மருத்துவமனைகள், கல்லூரிகள், சிற்றினம் பிள்ளைகளை எடுத்து தரையில் மோதி கொள்கிறாங்க. மிக கொடூரமான, உலகத்திலே மிக கொடூரமான கொள்கை எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேசிசம்னு சொல்லுவாங்க, பாசிஸ்ட் கொள்கைன்னு. அந்த கொள்கையின் முழு உருவமே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் எந்த இதுக்கும் கட்டுப்பட மாட்டான். மிக கொடூரமான கொலைகாரர்கள். அதனால தான் அவனுங்களை விரட்டி கொள்கிறாங்க. அவனுக்கு பிறந்து வளர்ந்த இந்த 2000 வருஷமும் அவனுக்கு நிம்மதியே கிடையாது. நாடு இல்லாமல் ஆக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போயிட்டாங்க. போனால் போதுன்னு நாடு கொடுத்தவனுக்கு இன்றைக்கி கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை துரத்துச்சான்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி போனால் போது கொஞ்சம் செட்டில்மெண்ட் இடம் கொடுத்ததுக்கு இன்றைக்கி அந்த ஹமாஸ் அமைப்பினரும் இவங்களும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்காங்க. அதில் சாகிறது எண்ணற்ற உயிர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு இல்லை. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன், காரணமில்லாமல் தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஏன் அப்படின்னா அவனுக்கு மனசுக்குள்ளேயே இந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. எவனையாவது கொலை பண்ணணும், எவனையாவது சாவடிக்கணும். இதே அவங்க நோட்டில் இருக்காது. A visitor at the zoo was chatting with the keeper of the lion house. ஒரு சிங்க குகையை பாதுகாத்து கொண்டிருந்த ஒருவரிடம் அங்கே பார்வையிட வந்த ஒருவர், அந்த ஜூவுக்கு மிருக காட்சி சாலைக்கு பார்வையிட வந்த ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். I have a cat at home, said the visitor. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குங்க அப்படின்னு சொன்னார். And your lions act just like my cat. இந்த சிங்கத்தை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்க பூனை என்னென்னலாம் பண்ணுதோ அது மாதிரியே தாங்க இது பண்ணுது அப்படிங்கிறார். இட் சீம்ஸ் அ ஷேம் தட் யூ ஹாவ் டு புட் தோஸ் பியூட்டிஃபுல் கிரியேச்சர்ஸ் பிஹைண்ட் த பார்ஸ். இவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருக்கிற இந்த உயிரினங்களை போய் நீங்கள் இந்த மாதிரி கம்பியை போட்டு இந்த கேஜில் அடைச்சி வச்சுருக்கிறது ரொம்ப அவமானமாக இருக்குங்க, வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மை ஃப்ரெண்ட் த கீப்பர் லாஃப்ட். நண்பரே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். தீஸ் மே லுக் லைக் யுவர் கேட் பட் தேர் இஸ் மர்டர் இன் தேர் ஹார்ட்ஸ். பார்க்குறக்கு பூனை மாதிரி தான் பவ்யமாக இருக்கும், அதன் உள்ளத்தில் என்ன இருக்குது? கொலை வெறி இருக்குது. யூ வுட் பெட்டர் பி கிளாட் த பார்ஸ் ஆர் தேர். அந்த குகைக்குள்ளே அந்த காஜ், அந்த இரும்பு கம்பி கூண்டுக்குள்ளே அது இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. The only reason some people have never actually murdered anyone
is because of the bars that have been put up. இந்த உலகத்திலே சில வகையான கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் சில பேர் எல்லாம் கொலைகாரனா இல்லாமல் இருக்கான், இன்னும் கொலை பண்ணாமல் இருக்கான். சில பேர்லாம் ஏன் கொலை பண்ணாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பலவிதமான கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் டெய்லி நியூஸ் பேப்பரை படித்தீங்கன்னா எப்படி இருக்குது? கொலை இல்லாத பேப்பரே கிடையாது. 13 வயசு பையன் அப்பாவை வெட்டி கொண்டுட்டான். அம்மாவும் பையனும் சேர்ந்து பல குடும்பங்களை சீரழித்து கொலை பண்ணியிருக்காங்க. அக்காவும் தம்பியும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த புருஷனை கொண்டு விட்டாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருடைய மனதிலுமே என்ன இருக்குன்னா கொலை வெறி இருக்குது. எதுக்கு கொலை வெறி இருக்குது? நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் எப்படி இருக்காங்க? 1972 ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு அவர்கள் உள்ளத்தில் வந்து குடி கொண்டு விட்டார். இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். கொலைகாரனோட மோசமான நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் எதை செய்தாலும் பொறாமைப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஆகவே நீங்கள் நல்லது செஞ்சிட்டீங்க, அதனால் உங்கள் மக்கள்லாம் பாராட்டுவாங்கன்னு ஒரு காலத்தில் நினச்சிடாங்க. நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் பொறாமைப்படுவான். இந்த பாடுகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறது? நீதிமொழிகளில் போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ இவைகள் எல்லாவற்றிலின்றும் காக்கப்படுவான்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம நல்லா படிச்சுட்டோம், நம்ம ஒழுக்கமாக இருக்கோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீங்கள் நல்லா ஒரு பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டால் 10 பேருக்கு வயிறு எரியும். நீங்கள் கக்குசை சுத்தமாக கழுவி வச்சுருந்தீங்கன்னா 100 பேர் கோவப்படுவோம். எதுக்குடா கோவப்படுறேன்? நான் ஏன் கக்குசை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அது அவங்களுக்கு பொறுக்காது. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. நீங்கள் பழைய கார் வாங்கினாலும் பொறாமப்படுவான், புது கார் வாங்கினாலும் பொறாமப்படுவான். நீங்கள் என்ன செஞ்சாலும் பொறாமப்படும். இதான் இங்கே இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ எல்லாருடைய மனதிலுமே கொலை வெறி இருக்கிறது. சில பேரெல்லாம் இன்றைக்கி கொலை பண்ணாமல் இருக்கான்னு நினச்சிங்கன்னா பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இல்லாமல் தான் கொலை பண்ணாமல் இருக்கான்னு வழிய நல்ல குணத்தினாலெல்லாம் ஒன்றும் கொலை பண்ணாமல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். த ஃபியர் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் ஷேம், த பெனல்டிஸ் ஆஃப் த லா அண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் டெத். என்ன பயம், என்ன கட்டுப்பாடு? போலீஸ் வந்து நம்மளை கைது பண்ணிவிடுமோ, அல்லது ஊர் மக்கள்லாம் நம்மளை கொலைகாரன்னு சொல்லி அவமானப்படுத்திடுவாங்களோ, சட்டப்பூர்வமாக தண்டனை கிடைத்து விடுவோமோ, அல்லது பதிலுக்கு நம்மளே கொண்டு விடுவானோ அப்படின்னு நினச்சி தான் பல பேர் கொலை பண்ணாமல் இருக்கான். சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால தான் இவனுங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு பேச முடியுது. இந்த சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு வச்சுக்க, சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு எவன் பேசினானோ அவன் கழுத்து அடுத்த நாள் காலையில் இருக்காது. அதான் உண்மையான நிலைமை. சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுனால தான் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை பயந்து வாயை அடக்கிக்கிட்டு கையை அடக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் we are all going to be judged by the law of liberty. யாக்கோபில் சொல்கிற மாதிரி விடுதலையின் சுதந்திர பிரமாணம்னு சொல்கிறார். அந்த சுதந்திர பிரமாணத்தினாலே நாம் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம். நாம் எல்லாரும் அந்த சுதந்திர பிரமாணம் தான். சுதந்திர பிரமாணம்னு என்ன? த லா ஆஃப் லிபர்ட்டி. உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டம், சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய சட்டம் யார் கொடுத்தா? சுதந்திர பிரமாணம். நீங்கள் யார் சுதந்திரவாளிகளா? நீங்கள் ஃப்ரீயா ஆர் யூ ஆர் பாண்டட்? நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அடிமைகளாக இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கிறதா அல்லது நீங்கள் எதுவும் செய்ய முடியாமல் கட்டுப்பிட்டியாக இருக்கிறீர்களா அப்படின்னு பார்த்தா இன்றைய தேதியில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கான சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போ இந்த சுதந்திரமாக நான் இப்போ இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் சுதந்திரமாவீர்கள், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை அடைவீர்கள்னு இயேசு சொன்ன உடனே நம்ம இஸ்ரவேல் மக்கள் நெத்தானியாவுக்கு டென்ஷன் ஆகுது. இயேசுவை பற்றி பேசாத என்கிட்ட, இயேசுவை பற்றி எவனாவது பேசுனா 12 வருஷம் ஜெயிலில் போடுவாங்கிறான். இதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுக்கு விரோதமாக போய், என்ன நாங்கள் ஒன்று எதுக்காக பிறந்தவளா, ஊருக்கு போய் பிறந்தோமா, நாங்கள்லாம் சுதந்திரமாக தான் இருக்கோம், நாங்கள் ஒன்றும் அடிமையாக இல்லை அப்படின்னு இயேசுவோட சண்டைக்கு போனாங்க. இயேசு என்ன சொன்னார்? தவறு செய்கிறவன் எவனும் தவறுக்கு அடிமையாக இருக்கிறான்,
அந்த தவறு அவன் உள்ளத்திலே உறுத்தி கொண்டே இருக்கும். அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ இந்த சுதந்திர பிரமாணத்தினாலே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். The question is not so much what did you do, but what did you want to do. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றியது கேள்வி அல்ல, ஆனால் நீங்கள் என்ன செய்ய விரும்பினீர்கள் என்பதை குறித்து தான் கேள்வி. What would you have done if you had been at liberty to do as you pleased? இந்த நேரத்திலே உங்கள் மன விருப்பத்தின்படி நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்து கொள்வதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் இந்த நேரம் என்ன செய்திருப்பீர்கள்? இதான் கொஸ்டின். நீங்கள் மனதிலே சுத்தமுள்ளவர்களாக இருந்தீர்களா? மனதிலே கொள்ளையடித்தீர்களா? இப்போ எங்கள் அண்ணெல்லாம் ரட்சிக்கப்பட்ட, எங்கள் அக்காலாம் ரட்சிக்கப்பட்ட அப்படின்றாங்க. என்ன விதமான காரியத்தை செய்கிறார்கள்? இந்த 1 கொரிந்தியரில் சொல்லுவார், புறஜாதிகளிடத்திலும் காணப்படாத அயோக்கியத்தனத்தை செய்கிறீர்களே. ஒருவன் தன் தாயின் தகப்பனின் மனைவியோட அசிங்கமான வேலையை செய்கிறீர்களே அப்படின்னு எழுதியிருக்கு பைபிளில், இல்லையா? எவ்வளோ மோசமான காரியத்தை செய்தார்கள். பைபிளை படித்தவன் எல்லாம் இவ்வளவு அயோக்கிய. வீட்டுக்கு வந்தவங்கள என்ன சொல்கிறான்? மிக கேவலமாக பேசுகிறார்கள். நான் இங்கே வந்ததை யார்ட்டையும் சொல்லாத. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று ரொம்ப பிரபலமாக சொல்கிறார்களே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத அசிங்கமாக இருக்கிறதே. கிறிஸ்தவர்கள் இப்படி கேவலமாக வாழ்கிறீர்களே. இன்னைக்கு தாத்தாவுடைய சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு திட்டம் போடுறாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சொத்து இருக்கான், அதை வாங்கி நக்கிட்டு போடணும். இன்னும் அந்த புத்தி அங்கேயே சுற்றுது பாரு. அப்போ உன்னுடைய மனதிலே உள்ளே என்ன இருக்கிறது? கொலைகார மனது இருக்கிறது. நீங்கள் எது வேணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருந்திருந்தா இந்த நேரம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது கேள்வி இல்லை, நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. வாட் டிட் யூ வாண்ட் டு டூ? நீங்கள் என்ன செய்ய விரும்பினீர்கள்? சிறு வயதிலேருந்தே நான் சொன்னேன், சல்லி பிசா கூட இதில் வேணாங்க, எனக்கு தேவையே இல்லை. எப்படி நான் அப்படி சொன்னேனே எனக்கு தெரியாது. அவங்க பல முறை என்னை வருத்தினாங்க. கடைசி நேரத்தில் போன வாரம் கூட சொன்னாங்க, இந்த கருமமே எனக்கு வேணாம், ஏற்கனவே எவன்லாம் ஏச்சி பொழைச்சானோ அவன்கிட்டே போய் கொடுத்துரு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேறு எந்த ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தராது. அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். இதான் பைபிளில் போட்டு உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வேதனை உங்களை அண்டாமல் பார்த்து கொள்வார். ஒருவனுக்கு 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, 5 கோடி ரூபா சொத்து இருக்குது, 5000 கோடி ரூபா சொத்து இருக்குது. இருந்து என்ன புண்ணியம்? வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், சொல்லொண்ணாத நிம்மதி இல்லாமல் இருந்தால் அது இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன? யோசனை பண்ணி பாருங்க. அதான் நம்ம அன்னைக்கு கூட நீதிமொழிகளில் படித்தோம். ஒரு பெரிய மாளிகையில் சண்டையோடு கூடிய பெரிய வீட்டில் தங்கியிருப்பதாய் பார்க்கிலும் அமெரிக்கையோட குடிசையில் இருக்கிறதா நல்லோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பது இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த உலகம் பார்க்கிறபடி உள்ளபடி உங்கள் மனதிலே நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? இதான் உள்ளபடி உங்கள் மனதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினீர்கள். உங்களுக்கு முழு சுதந்திரமும் இருக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அந்த இடத்துல போகும்போது ஒரு 50 தங்க கட்டிகள் இருக்குது. அங்கே யாருமே இல்லை, கேமராவும் இல்லை, எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் விரும்புகிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரொம்ப முக்கியம். பேசாமல் 2 தங்க கட்டி எடுத்து பையில் போட்டு போயிடுவோமா? போயிட்டா யாராவது பார்ப்பாங்களா? ஆனால் நீங்கள் எடுக்கலை, எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. இந்த தங்க கட்டி நம்ம வீட்டில் இருந்தால் யாரும் பார்க்கலையே, எல்லாம் போயிட்டாங்க, கேமராவும் எங்கேயுமே இல்லை, எடுத்து வச்சுக்கிட்டா என்ன? இப்படி நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுவே பாவம். நீங்கள் எடுத்ததெல்லாம் கிடையாது. உடைய உள்மனதிலே கொலைகார எண்ணம், திருட்டு எண்ணம் இருக்கிறது. The question is not so much what did you do,
but what did you want to do? What would you have done if you had been at liberty to do as you have pleased? உங்களுக்கு எது செய்வது சந்தோஷமாக இருந்திருக்குமோ அதை செய்வதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? This is why Jesus equated hatred with murder. அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, hatred with murder and lust with adultery. அப்ப வெறுப்பை அவர் கொலை என்றும் தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் இயேசு சொன்னார். தன் சகோதரன் மீது முழு வெறுப்பை வைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான்? எந்த காரணமுமே இல்லாமல். அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு வருது? ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் ஏன் வெறுப்பு வருதுன்னா உள்ளே என்ன இருக்கிறது? அதான் இயேசு என்ன சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். கை கழுவாமல் சாப்பிட்டாங்க 4 பேர். யோ, நீ எல்லாம் ஒரு யூதனா, நீ எல்லாம் ஒரு பிராமணனா, கை கழுவாமல் அபிஷ்டு கை கழுவாமல் சோர்த்திங்கிறே. அப்போ இயேசு என்ன சொன்னார்? வயிற்றுக்குள்ளே போகிற ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனால் உள்ளே இருந்து வெளியே வருது பத்தியா, இது அத்தனையே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உள்ளே என்ன இருக்கிறது? விபசாரம், வேசித்தனம், கொலைகள், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள் அத்தனையும் உள்ளே இருக்கு. இது வெளியே வரும்போது அப்போ வெறுப்பு ஒரு மனிதன் மீது இருந்தால், அதான் இயேசு சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21-26 வசனங்கள் முடிய ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தன்னுடைய சகோதரனை காரணமே என்று மூடனே என்று சொல்லுகிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு கேட்குறார். This does not mean, of course, that hatred in the heart does the same amount of damage as actual murder. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உள்ளபடி ஒரு கொலை நடந்து விடுவது அளவுக்கு வெறுப்பு மனதில் இருப்பது அந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திடாது அப்படின்னு கூட நீங்கள் சில நேரங்களில் நினைக்கலாம். Our neighbors would rather we hate them than kill them. But in God's sight, hatred is the moral equivalent of man. அப்போ நம்முடைய அண்டை அகலகத்தில் இருக்கிறவர்கள் நம்ம நினைக்கலாம், அவங்கள கொல்றதை விட அவங்கள பகைச்சிக்கிட்டு இருந்துருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அந்த வெறுப்பு, அந்த பகை இருக்கு இல்லையா, அது கொலைக்கு சம்பந்தம். தேவனே மகா நீதிபரர். இன்னைக்கு நம்ம படித்தோம்ல 95ஆம் சங்கீதத்தில், கர்த்தரே மகாராஜனும் தேவர்களுக்கெல்லாம் மகா தேவருமாய் இருக்கிறார். அவர் மகா நீதிபரர், ரொம்ப பர்ஃபெக்டான காட். நீங்கள் கும்பிட்ற தேவன் கண்ணை கச்சிதமாக ஒரு எண்ணத்தை கூட மாற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட விழுந்துருங்க. ஆண்டவரே, என்னுடைய மனசில் எப்படி பகை வருகிறது, இதை நீக்கி போடுங்க, இதனாலே நான் அழிவுக்கு சென்று விடுவேன். நம்முடைய தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். பட் இன் காட்ஸ் சைட் hatred is the moral equivalent of murder. hatred எங்கே இருக்கு? ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே இருக்கிறது இல்லையா? அதான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து போட்டிருக்காரு. நீ உன் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில். உனக்கு உன் சகோதரன் பேரில் குறை இல்லை, உன் சகோதரனுக்கு உன் பேரு குறை உண்டென்று நீ கண்டாயானால், உள்ளபடியே நான் தப்பு செஞ்சுருக்கேன், அதனால தான் எங்கள் அண்ணன் எங்கூட பேசாமல் இருக்கேன் நீ நினச்சேனா, முதல்ல காணிக்கையெல்லாம் போடாத, அப்படியே வச்சுட்டு போயிடு, வெளியில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா அப்படிங்கிறார். உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நீ நினைவு கூர்வாயானால், உனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அங்கேதானே பலிபீட தண்டியிலே உன் காணிக்கையை வைத்துவிட்டு முதலாவது போய் உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி உன் மனசை சுத்தமாக்கிவிட்டு பின்பு வந்து என் காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவனோ ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிற, உனக்கு முழு சுதந்திரமும் இருக்கு, நீ என்ன வேணுமானாலும் நினைச்சிக்கலாம்.
அப்படின்னு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கும்போது அதுதான் உன்னை நியாய தீர்ப்பு கொண்டு போகிறது. அதுதான் சுதந்திர பிரமாணம். அந்த சுதந்திரமான சூழலிலே நீ அந்நிய மனுஷனுக்கு இன்னொருவனுக்கு நீ என்ன செய்யலாம் என்று நினைத்திருப்பாய். இதான் சொல்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், இறைவன் உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம உள்ளத்தில் உள்ளத்திலே அவருக்கு பயந்தவர்களாக இருந்தால், இறைவனுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் பிடிக்காது என்று நீங்கள் பயந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டீங்க. நம்ம வெளிப்பிரகாரமாக வேறு வேறு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய கட்டளைகள் ரொம்ப இருபுறமும் கருக்குள்ளவை. நம்மளே வெட்டிறோம், எதிராளியை வெட்டிறோம். மகா சக்தி அவர், மகா நீதிபரர், மகா உத்தமர் அவர் இல்லையா, மகா வல்லமை உள்ளவர், மிகவும் பரிசுத்தர், மிக மிக பரிசுத்தமானவர். யாருக்கும் எந்த முகதாட்சியமே கிடையாது. பிள்ளையானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது சம்திங் டு பாண்டர். Do you have any hidden feelings of hatred? உங்கள் மனதிலே ஏதேனும் ஒரு வெறுப்பு இருக்கிறதா? மறைவாக வைத்திருக்கிறீர்களா? அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமாக போகணும், இப்படி ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்காவது விரோதமாக கசப்பான எண்ணங்கள் இருக்கிறதா? இஃப் ஸோ, அப்படி இருந்தால் வாட் கேன் யூ டூ அபவுட் திஸ்? உடனே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தீர்கள். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, இந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். நான் யாருக்கு விரோதமாக இந்த பகை, விரோதம், வெறுப்பு என்னுடைய மனதிலே வரக்கூடாது. அவன் எதிரியே ஆனாலும் என்னுடைய உள்ளத்திலே வெறுப்பு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு படிக்கு மேலே போய் சொன்னார், உன்னுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை வெறுப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக உங்களை கொலை பண்ண வருகிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தியம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இப்படி இருந்தால் நீங்கள் யாராக இருப்பீங்க? நீங்கள் உங்களுடைய பரம பிதாக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். மகாராஜனுக்கு நீங்கள் ராஜாதி ராஜனுக்கு இளவரசர்களாக இருப்பீர்கள். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதான் அந்த பாட்டு இன்னைக்கு காலையில் ஞாபகம் வந்துச்சுல, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். நீங்கள் இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தால், மகாதேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?